வணக்கம், வெல்கம் டு சுவை 6 வெஜிடபிள் குருமாங்க. அதான் பார்க்க போகிறோம். முதல்ல காய் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பொட்டுக்கடல, வரமிளகா, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்திக்கிறோம். இப்போ காயெல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பாதி வேக வச்சுருக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய நேரம் வேக முடியாது, சீக்கிரம் குருமா ரெடி ஆயிரும். அதனால் முன்னாடியே பாதி வேக்காடு விட்டு வச்சுருக்கிறோம். பாதி இதில் வந்துருங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா சேர்த்துருங்க. நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்தலாம். கரம் மசாலா சேர்த்துனா கறி மசாலா சேர்த்துங்கிறது இல்லைங்க. மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மசாலா தூளை சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சதை பொட்டுக்கல்ல, வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்குங்க, அதை சேர்த்திக்கிறோம். தண்ணி எவ்வளோ நம்ம குருமா தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதுங்க, குருமா ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. இந்த குருமா வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி தோசைக்கல்லில் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.